அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது. 1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள் சிந்திக்க வேண்டும், கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே, அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபா. அதுபோல் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்ற எம்சாண்ட் 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்றது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.